ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ஸ்டண்ட்டான டயட் சாட் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் ஒரு கப்பு பூந்தி எடுத்திருக்கேன். அப்புறம் சுகரு ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும். இதுக்கு சீரகத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன், சாட் மசாலா, சில்லி பவுடரு, அப்புறம் கொஞ்சம் சேவ் எடுத்திருக்கேன் மேலே டாப்பிங்க்கு. இதில் ஆனியன், ஒரு சின்ன ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், கேரட் கொஞ்சம் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் 1 கப் கர்ட். ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் நம்ம இந்த தயிர் போட்டுக்கலாம். எல்லா தயிர் போட்டுட்டு இதில் நம்ம சில்லி பவுடர், சாட் மசாலா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க, கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சீரகத்தூள், டாப்பிங் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நான் கொஞ்சம் சுகர் போட்டுடுறேன். அப்புறம் ஒரே ஒரு பிஞ்சு லைட்டாக சால்ட்டு லைட்டாக போடுங்க, ஒரே ஒரு பிஞ்சு போட்டுட்டு இதை நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் ஆயிடுச்சுங்களா? இதில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க பூந்தி ஃபுல்லாக போட்டுடலாம். போட்டுட்டு இதுவும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம இந்த கேரட், ஆனியன், கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோ இல்லைங்களா, அது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே டாப்பிங் போட்டுடலாம். அப்படியே பார்க்குறதுக்கு இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ டக்குன்னு குழந்தைங்க இன்ஸ்டண்ட்டாக என்ன சாட்ஸ் கேட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபைனல் டாப்பிங்க்கு நான் கொஞ்சமாக மேலே இந்த சேவ் தூவிடுறேன். வாவ், போடும், சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சூப்பரான தஹி சாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.